Hi, this is 6th standard science, first unit. The topic is measurements. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே மற்றதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ செகண்ட் பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம். ஓகேங்களா? வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். ஓகே, வால்யூம்னா பருமன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லென்த் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஓகே, லென்த்தை பற்றி தான் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். லென்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படையான அளவீடு. That means it cannot be expressed in any other quantities. அப்போ இந்த லென்த் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா வேற எந்த அளவுகளில் இருந்தாவது நம்மளால பெற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெற முடியாது அப்படிங்கிறது தான் இந்த லைனுக்கு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. யூசிங் லென்த் we can find out other measurements like area and volume. ஆனால் இந்த லென்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வச்சு நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வேற என்ன அளவுகள்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஏரியா, ஒரு ஆப்ஜெக்டோட ஏரியா, வால்யூம், இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏரியா இஸ் அப்டைன்ட் பை யூசிங் டூ லென்ஸ். அப்போ ஏரியா எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு அளவுகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத். அப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லென்த் பிரெத் இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ எல் இன்டூ பி அப்படிங்கிறத நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரீகால் தட். Now you can guess how to measure the area of your textbook, your classroom or your playground. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. இதை வச்சுட்டு நம்ம எப்படி ஒரு புக்கோட ஏரியாவை கால்குலேட் பண்ணுறது, ஒரு கிளாஸ் ரூமோட ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஒரு பிளே கிரவுண்ட், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வால்யூம் இஸ் ஆல்சோ ஏ டிரைவ்டு குவான்டிட்டி and it can be measured from measuring length. ஓகே, வால்யூம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெறப்பட்ட ஒரு அளவீடு தான். அதே வந்து இட் கேன் பி மெஷர்டு ஃப்ரம், இதை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா மெஷரிங் லென்த். ஜஸ்ட் நம்ம ஒரு பொருள் வச்சுக்கிட்டீங்களா, இப்போ இந்த பென்சில் வச்சிருக்கேன் கையில், இதோட லென்த்தை நம்ம எப்படி மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து நம்ம ஒரு சென்டிமீட்டர் ஸ்கேல் வச்சு நம்ம லென்த் வந்து மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா? டு நோ த வால்யூம் ஆஃப் பாக்ஸ் வி நீட் டு நோ த லென்த், பிரெத், ஹைட். ஓகேங்களா? LBH. ஓகே, இப்போ நம்ம ஒரு பொருளோட ஒரு என்ன சொல்றது வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன கால்குலேஷன் பண்றது? இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும்னா லென்த் இன்டு பிரெத் அப்படின்னு சொன்னோம். அப்போ வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட், இந்த மூணு வேல்யூமே மல்டிபிள் பண்ணும்போது தான் நமக்கு வால்யூம் கிடைக்கும். ஓகேங்களா? வால்யூம் ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். அதுதான் நம்மளுக்கு இங்க இந்த பாக்ஸ்ல கூட கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வித் ஏ மெஷரிங் ஸ்கேல் மெஷர் த 3 parameters இன் சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மெஷரிங் ஸ்கேல் எடுத்துக்கிட்டு இந்த 3 parameters, அதாவது லென்த்து, பிரெத்து, ஹைட், இது எல்லாத்தையுமே நம்மள வந்து என்ன பண்ண சொல்றாங்க, அளவிட சொல்றாங்க. ஹைட், லென்த், பிரெத், இது ரெண்டுத்தையுமே அளவிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வால்யூம் கிடைக்கும். இப்போ இந்த பாக்ஸோட வால்யூம் நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, the volume of box equal to L into B into H. Unit of volume would be obviously centimeter into centimeter into centimeter. அப்போ நம்மளுக்கு cubic centimeter கிடைக்குது. 3 சென்டிமீட்டர் மல்டிபிள் பண்றோம் இல்லைங்களா, ஸோ கியூபிக் சென்டிமீட்டர்னு சொல்லலாம், இல்ல சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாட் டூ யூ இன்ஃபர் ஃப்ரம் திஸ்? ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அசியூம் த வால்யூம் ஆஃப் கியூபிக்கல் பாக்ஸ் இஸ் 1000 cubic centimeter. ஓகே, ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, நினைச்சுக்கோங்க, ஒரு 1000 cubic centimeter cubical box அப்படின்னு ஒன்று இருக்கு. இட் மீன்ஸ் அப்படின்னா அதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னா 1000 cubes each with dimension 1 centimeter into 1 centimeter into 1 centimeter can be placed inside the box. அப்ப அதுக்குள்ளர நம்ம எத்தனை பாக்ஸை அடக்க முடியும் அப்படின்னா 1000 cubes பாக்ஸுங்களை வந்து அடக்க முடியும் அப்படின்னு உள்ள வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சொல்றாங்க. எந்த அளவீடுகளில் 1 centimeter 1 centimeter 1 centimeterல try to express this quantity in suitable unit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கல வால்யூம் ஆஃப் லிக்யூட். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் சாலிட் பார்த்தோம், அடுத்தது வந்து லிக்யூட். மெஷரிங் த வால்யூம் ஆஃப் லிக்யூட் இஸ் குவைட் ஈஸி. இப்போ லிக்யூட் அப்படின்றது வந்து ஈஸியாக மெஷர் பண்ண நம்மளால முடியும் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. லிக்யூட்ஸ் டேக் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர் இன் விச் தே ஆர் கெப்ட். லிக்யூட்ஸ் இப்போ ஒரு சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செங்கல்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லலாம், இது இந்த ஷேப்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா? ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். அப்போ ஒரு ஸ்டோன் எடுத்துக்கலாம், இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு என்ன ஆப்ஜெக்ட் தெரியுதோ அதை எடுத்தீங்கன்னா சாலிட்ல இது இந்த ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா லிக்யூடுக்கு வந்து
ஏதாவது பெர்மனன்ட் ஷேப் இருக்கு அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த கண்டெய்னர்ல நம்ம வைக்கிறோமோ அந்த கண்டெய்னரோட ஷேப்க்கு அந்த லிக்விட் போயிடும். ஓகேங்களா? a liquid whose volume is to be found can simply be poured into a graduated container. Graduated cylinders, beakers, pipettes and burettes are available for measuring exact volume. ஓகே, நம்ம எக்ஸாக்ட் வால்யூமை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லிக்யூடுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா அதுக்கு அளவீடுகள் வச்சிருக்காங்க. அங்க பாத்தீங்களா, கிராஜுவேட்டட் சிலிண்டர். நீங்க இதை பாப்பீங்க. இதுல இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு அளவுகள் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 50, 100, 150, 200, 250 அளவுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஒரு தண்ணியோ இல்ல ஜூஸோ இல்ல வேற என்ன உங்களுக்கு வேணுமோ அதை இந்த பாயிண்ட் அவுட் வர்ற வரைக்கும் நம்ம ஊத்திக்கிட்டோம்னா, ஸோ 50 வரைக்கும் ஊத்தினா தட் இஸ் 50 ml. அடுத்த 100 வரைக்கும் போட்டோம்னா தட் இஸ் 100 ml. ஸோ ஈஸியா நம்மளால மெஷர் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அளவீடுகள் இருக்கும். அங்க எவ்வளவு அளவுகள் அப்படின்றது அதுல நம்ம ஊத்தி எடுத்துக்கலாம். கோனிக்கல் ஃபிளாஸ்க் இது வந்து நீங்க நிறைய லேப்ல பாக்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். இப்ப நம்ம லேப்ல ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கல அதுல நம்மளுக்கு எத்தனை எம்எல் எடுக்கணும் அப்படிங்கறத இந்த பீக்கர்ல போட்டுதான் நம்ம அளவுகள் எடுத்துப்போம். ஸோ லிக்யூட மெஷர் பண்றதுக்கு இந்த மாதிரி சிம்பிள் கண்டெய்னர்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறது தான் நமக்கு இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, we would have often heard the word liter in our daily life. For an example, 1 liter milk packet, 20 liters water can. ஓகே, அதே மாதிரி நம்மளோட டெய்லி லைஃப்ல வந்து லிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்து நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கேட்டிருப்போம் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, பால் எல்லார் வீட்லயுமே வாங்குறோம் இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம், 1/2 லிட்டர் பால் கொடுங்க இல்ல 1 லிட்டர் பால் கொடுங்க, அந்த மாதிரி நம்ம வாங்கும் போது ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி வாட்டர் கேன் பாத்தீங்கன்னா டெய்லியுமே இன்னைக்கு நிறைய வெளியில இருந்து வாட்டர் வாங்கி தான் யூஸ் பண்றோம். அப்ப 20 liters வாட்டர் கேன் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு வாங்குறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி லிக்யூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது கட்டாயமா இந்த லிட்டர்ங்கிற வேர்டை நம்ம கேட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, மெஷரிங் த வால்யூம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வித் இர்ரெகுலர் ஷேப். ஓகே, இந்த வால்யூம் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னு தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை எப்படி அதோட வால்யூமை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கல முன்னாடி ஒரு பாக்ஸ் காமிச்சாங்க. அதோட லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் அப்படி போட்டோம். நம்ம என்னாச்சு, அதோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருந்துச்சு. ஓகே, இர்ரெகுலர் ஷேப் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்போ அதுக்கு ஒரு வடிவம் ப்ராப்பராகவே இல்லாத வடிவத்துக்கு ஹைட்டு லென்த் பிரெத் எப்படி நம்மளால எடுக்க முடியாது இல்லையா, கஷ்டம். அப்போ அதுக்கு எப்படி நாம வால்யூம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத தான் இப்ப பார்க்க போறோம். சப்போஸ் யூ வாண்ட் டு மெஷர் த வால்யூம் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் விச் ஹாஸ் இர்ரெகுலர் ஷேப். ஓகே, இப்ப அதான் நான் இப்ப சொன்னதுதான் சொல்லியிருக்காங்க. இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? How will you do this? எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? There is no mathematical formula to measure this, but there are many ways to do. இதுக்கு வந்து மேத்தமேட்டிக்கலா ஏதாவது ஃபார்முலா இருக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா கிடையாது. ஆனா வேற மற்ற வழிகள் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ரெமெம்பர், வால்யூம் இஸ் த ஸ்பேஸ் ஆக்குபைட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வால்யூம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஸ்பேஸ் எவ்வளவு ஆக்குபை பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து வால்யூம் இல்லையா? ஓகே, வால்யூம் இஸ் த ஸ்பேஸ் ஆக்குபைட் பை அன் ஆப்ஜெக்ட். அதுதான் நமக்கு வால்யூம் அப்படிங்கிறது. we can use this property to measure the volume of an object with irregular shape. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா irregular ஷேப்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட வால்யூம் கூட கண்டுபிடிக்கலாம் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எ ஸ்டோன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்க என்ன எடுத்திருக்கோம், ஒரு ஸ்டோன் எடுத்திருக்கோம். ஸ்டோன் வந்து கட்டாயமா வந்து irregular ஷேப்ல இருக்கும் இல்லைங்களா? let us try to find volume of a small piece of stone. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு சின்ன ஸ்மால் பீஸ் ஆஃப் ஸ்டோன் எடுத்துட்டு அதை வந்து நம்ம இங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துக்கலாம். ஏன்னா இங்க ஒரு மெஷரிங் ஜார் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இங்கேயும் பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 50 ml அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த ஜார்ல வச்சிருக்காங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ஜாருக்கு பாத்தீங்கன்னா இங்க 75 ml வரைக்கும் இங்க லிக்யூட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. இங்க ஒரு ஸ்டோன் இருக்கு. ஜஸ்ட் இதை வாட்ச் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிறத நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது, fill a graduated measuring cylinder with water to certain level. ஓகே, ஒரு லெவலுக்கு வந்து நம்ம ஒரு சிலிண்டர்ல மெஷரிங் சிலிண்டர்ல எடுத்துட்டு நீங்க எந்த லிக்யூட்னாலையும் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம பிக்சர்ல காமிச்ச மாதிரி 50 ml, சே 50 ml வரைக்கும் ஒரு லிக்யூட ஃபில் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? டை த ஸ்டோன் வித் எ பீஸ் ஆஃப் ஃபைன் த்ரெட், இம்மர்ஸ் த ஸ்டோன் கம்ப்ளீட்லி இன்டு த வாட்டர். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க, ஒரு நல்ல மெல்லிசான ஒரு த்ரெட் எடுத்து அந்த ஸ்டோன்ல வந்து கட்டிக்கோங்க. கட்டிட்டு இம்மர்ஸ் த ஸ்டோன் கம்ப்ளீட்லி இன்டு வாட்டர். ஓகே, அந்த நம்ம 50 ml வாட்டர் நம்ம மெஷரிங் ஜார்ல வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுல மெதுவா அப்படியே உள்ள அனுப்பி மூழ்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகேங்களா? பிக்சர் பார்த்துருப்பீங்க இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா மெதுவாக உள்ள வரைக்கும் போட்டு அதை ஸ்டோன்ஸை ஃபுல்லாக முழுக வச்சுட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது as the stone is immersed, அந்த ஸ்டோன் வந்து ஃபுல்லாக முழுங்கிடுச்சு. we can observe the water level increase. இப்போ நம்ம என்ன கவனிச்சிருப்போம் அப்படின்னா அந்த ஸ்டோன் உள்ள போக போக அந்த 50 ml வாட்டர்ல இருந்தது கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகும். ஓகே, why? ஏன்? the stone displaces the water to occupy the space inside the measuring cylinder. அப்ப என்னன்னா அந்த ஸ்டோன் எவ்வளவு ஸ்பேஸ ஆக்குபை பண்ணுதோ அவ்வளவு ஸ்பேஸ் ஆஃப் லிக்யூட் ரைஸ் ஆகும். ஓகேங்களா? how much water would be displaced? அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணலாம், எவ்வளவு வாட்டர் வந்து ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். it would be equal to the space taken up by stone. அப்ப அது என்ன எடுத்துக்கலாம், எவ்வளவு ரைஸ் ஆயிருக்கோ அந்த வாட்டரோட லெவலை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஜெக்டோட வால்யூம்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? taken up by the stone. so the amount of water displaced will be the volume of the stone. so எவ்வளவு தண்ணி வெளியில போயிருக்கோ, ஐ மீன் ரைஸ் ஆயிருக்கோ, அதுதான் அந்த ஸ்டோனோட வால்யூம்னு நினைக்கலாம். this method is called as water displacement method. என்னது? இதுதான் வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. இது கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு குட்டீஸ். ஓகேங்களா? வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் இது வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா சப்போஸ் இனிஷியலி த வாட்டர் லெவல் வாஸ் 50 ml. அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு 50 ml இருக்கு. ஆஃப்டர் யூ இம்மர்ஸ் a stone the water level rises to 75 ml. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த நம்ம ஒரு கல்ல மூழ்க வைக்கிறோம் இல்லைங்களா, அது போட்டதுக்கு அப்புறமா அந்த 50 ml இருந்து வாட்டர் லெவல் ரைஸ் ஆகி 75 mlக்கு வந்திருக்குன்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். வாட் இஸ் த வால்யூம் வாட்டர் டிஸ்பிளேஸ்ட்? அப்ப எவ்வளவு வால்யூம் வாட்டர் வந்து வெளியில, ஐ மீன் ரைஸ் ஆயிருக்கு, வெளியில போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இடம் மாறி இருக்கு. வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் இஸ் 75 ml மைனஸ் 50 ml போட்டோம்னா எவ்வளவு நம்மளுக்கு மாறி இருக்கு, அளவுகள் எவ்வளவு மாறி இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? சோ இங்க அதை தான் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 ml நம்மளுக்கு மாறி இருக்கு. ஓகே, 1 ml ஈக்குவல் டு 1 cubic centimeter. சோ இது வந்து பேசிக் மெஷர்மெண்ட் இல்லையா? 1 ml ஈக்குவல் டு எவ்வளவு? 1 cubic centimeter. அப்போ 25 ml நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ 25 ml ஈக்குவல் டு 25 centimeter cube. த வால்யூம் ஆஃப் ஸ்டோன், அப்ப அந்த இர்ரெகுலர் ஷேப்ல இருக்க அந்த ஸ்டோனோட வால்யூம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கல 25 centimeter cube. உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஓகே ஓகே குட்டீஸ், அடுத்தது பாத்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் கேஸ். ஓகே, சாலிட் பார்த்தாச்சு, லிக்விட் பார்த்தாச்சு, இப்போ கேஸ். we can also measure the volume of gases. நம்மளால என்ன பண்ண முடியும், gases கூட நம்மளால மெஷர் பண்ண முடியும். gases expand to fill the container into which they are placed. அதே மாதிரி gases அப்படிங்கிறது கூட பாத்தீங்கன்னா எந்த கண்டெய்னர்ல வச்சிருக்கோமோ அதுல வந்து விரிவடையும், எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. when you compress a gas you can make the same gas to occupy lesser space. ஓகே, ஒரு கண்டெய்னர் நம்ம எடுத்துக்கிட்டோம், அந்த கண்டெய்னர்ல இவ்வளோ கேஸ் தான் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதே கிடையாது. ஒரு அது குறிப்பிட்ட அளவோட கேஸை விட்டு நம்ம கம்மியா கொடுத்தோம் அப்படின்னா கூட அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாமே அந்த கேஸ் வந்து என்ன பண்ணிக்கும், ஆக்குபை பண்ணிக்கும், அந்த இடத்த ஆக்குபை பண்ணிடும். as in LPG கேஸ் சிலிண்டர் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. therefore it is not easy to talk about the volume of gas in the same way as a volume of a stone or liquid. ஓகே, நம்ம இப்ப ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிட்டோம், ஸ்டோன், லிக்யூட், இந்த மாதிரி எல்லாமே சாலிட், லிக்யூட் எல்லாத்தோட வால்யூமே கண்டுபிடிக்கிறது ஈஸியா நம்ம பார்த்துட்டோம். பட் கேஸுக்கு வந்து அந்த மாதிரி ஈஸியா அப்படின்னு கேட்டா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னாக்கல ஃபர்ஸ்டே சொன்னாங்களே, ஒரு கண்டெய்னர் இருக்கு, அதோட கெப்பாசிட்டியை விட நம்ம கம்மியான கேஸை கொடுத்தோம் அப்படின்னா கூட அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி ஃபுல் ஆயிக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இட் இஸ் எசென்சியல் டு டேக் இன் டு அக்கௌண்ட் த ப்ரெஷர் அட் விச் த கேசஸ் ஆர் கெப்ட். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கல, நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு கேஸஸை ஃபில் பண்ணணும் அப்படின்னா கட்டாயமா ப்ரெஷர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ப்ரெஷர் இருந்தா மட்டும்தான் கேஸோட வால்யூமை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கல, கம்மியா இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல கூட நம்ம ப்ரெஷரை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், அதிகமான கேஸை டம்ப் பண்ணலாம். ஸ்பேஸ் அதிகமா இருக்கிற இடத்துல கம்மியான கேஸை கூட போட்டு அதை ஃபில் பண்ணலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே வாய்ப்புகள் இருக்கு. அப்போ வால்யூம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான், சாலிடு லிக்யூடை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. we will learn about this later classes. இதை வந்து நம்ம அப்புறமான கிளாஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்க, ஓகே, அடுத்தது பார்க்கலாம். SI யூனிட் ஃபார் வால்யூம் ஆஃப் சாலிட் இஸ் கியூபிக் மீட்டர். ஓகே, நம்ம இந்த SI யூனிட் ஆஃப் வால்யூம் அப்படின்னாலே சாலிட்க்கு கியூபிக் மீட்டர் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, சாலிடோட
யூனிட் இது SI யூனிட். லிக்யூட்ஸ் அண்ட் கேசஸ் ஆர் யூஸ்வலி மெஷர்ட் இன் லிட்டர்ஸ். நம்மளுக்கு நல்லா தெரியும் லிக்யூட் கேசஸ் ரெண்டுத்துமே என்ன பண்றாங்க, லிட்டர்ஸ்ல தான் மெஷர் பண்றோம். பட் ஆல்சோ கேன் பி மெஷர்ட் இன் எம்ஸ் கியூப். அதே மாதிரி நம்ம என்னவும் பண்ணலாம், இதுலயும் மீட்டர்ஸ் கியூப் வச்சுமே நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆர் கியூபிக் மீட்டர். ஓகேங்களா, சிமிலர் டு த லென்த். அதாவது லென்த் நம்ம எப்படி கால்குலேட் பண்றோமோ அதே மாதிரி கால்குலேஷன் வச்சு இவங்க எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம், அளவிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர், 1 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர், 1 மில்லிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 மைக்ரோலீட்டர். ஜஸ்ட் இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் மாஸ். ஓகே, மாஸ் அண்ட் வெயிட். கண்டிப்பா இது உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாஸ் அப்படிங்கிறது நிறைன்னு சொல்லுவோம், வெயிட் அப்படிங்கிறது எடைன்னு சொல்லுவோம். அப்ப இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத கூட நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேங்களா, மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, மாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கல, ஒரு ஆப்ஜெக்டோட, ஒரு பொருளோட அந்த அமௌண்ட் அளவு தான் நம்ம என்னன்னு சொல்றோம், நிறை அப்படின்னு சொல்றோம். வெயிட் இஸ் த கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த மாஸ். ஓகே, அந்த மாஸோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸால கிடைக்கக்கூடிய அந்த இழுவிசை தான் வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதா குட்டீஸ்? அடுத்தது பாருங்க, ஹோல்ட் a sheet of paper in one hand and a book in another hand. ஓகே, ஒரு கையில என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஷீட், ஒரு பேப்பர் மட்டும் கையில பிடிச்சுக்கோங்க, இன்னொரு கையில என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு புக்கை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which hand feels the heaviness? எந்த கை வந்து ஹெவினஸ், வெயிட் அதிகமா ஃபீல் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க. the mass of the book is more than that of a single sheet of paper. அப்போ மாஸ் எதுல அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கம்பேர் தன் பேப்பர், புக் தான் அதிகமா இருக்கும் இல்லைங்களா. therefore the pull on the book is more than that of the paper. அப்போ யாரோட இழுவிசை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றேன், வெயிட் அதிகமா இருக்கக்கூடிய அந்த புக்கோட தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. hence our hand has to give more force to hold a book than a paper. அப்போ பேப்பர் பிடிக்கிறதுக்கு நீங்க அதிகமான ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணணுமா, புக்கை பிடிக்கிறதுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணணுமானா புக்கை பிடிக்கிறதுக்கு தான் அதிகமான ஸ்ட்ரென்த் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். this force is what we experience as heaviness. அந்த ஃபோர்ஸ் தான் அந்த ஹெவினஸை நம்மள ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, the SI unit of mass is kilogram. ஓகே, இந்த மாஸோட SI யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிலோகிராம். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை kg. ஓகேங்களா, இதெல்லாமே 1 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. now a question, what is your mass? ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன क्वेश्चन கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க, what is your mass? நம்மளோட மாஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. if you measure it grams, that would be a huge number, is it not? ஓகே, இப்போ ஒரு குட்டி குட்டியா இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணலாம், கிலோகிராம்ல நம்ம சொல்லிடலாம். 1 கிலோ துவரம் பருப்பு, இல்ல 1 கிலோ தக்காளி, 1 கிலோ பொட்டேட்டோ, இப்போ நம்ம அதெல்லாமே ஈஸியா வந்து நம்ம சொல்லிடலாம். அப்ப ரொம்ப ஹெவியா இருக்கிறதெல்லாம், ரொம்ப பெரிய வெயிட்ல இருக்கிறதெல்லாம் எப்படி சொல்லுது? so it is expressed in kilogram. bigger weights are measured in ton or metric ton. ஓகேங்களா, உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரியல. ஒரு கண்டெய்னர்ஸ், பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ்ல வந்து கூட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ அதுல இருக்க வெயிட்டை பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு இடம், அதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சிருப்பாங்க. அங்க லாரியோட போய் அப்படியே நிக்கும், அதை அப்படியே அளவிடுவாங்க, அந்த கண்டெய்னர்ஸ் ஃபுல்லுமே அளவிடுவாங்க. அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கிலோகிராம்ல நம்மளால சொல்ல முடியாது. சோ அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, டன், எத்தனை டன் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவாங்க. சோ அதிகமான அளவுகளை நம்ம எப்படி அளப்போம் அப்படின்னா டன் இல்லாட்டி மெட்ரிக் டன்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, 1000 மில்லிகிராம் ஈக்குவல் டு 1 கிராம், 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கிலோகிராம், 1000 கிலோகிராம் ஈக்குவல் டு 1 டன். அப்போ 1 டன் அப்படிங்கிறது எவ்வளவு, 1000 கிலோகிராம் வந்தாதான் 1 டன் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா, ஓகே, இது எல்லாமே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் 1 மார்க்ஸ். பீம் பேலன்ஸ். ஓகே, இந்த பீம் பேலன்ஸ்ங்கிறது நீங்க நிறைய கடையில பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். we use beam balance to measure mass. ஓகே, இந்த மாஸ் நம்ம வந்து மெஷர் பண்றதுக்கு தான் இந்த பீம் பேலன்ஸ் யூஸ் பண்றோம். a beam balance works by comparing the mass of an object to that of known mass called a standard mass. ஓகே, இது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருந்தேன் ஃப்ரண்ட்லயே, போன பார்ட்லயே பாத்தீங்களா. அதாவது known குவான்டிட்டியை வச்சு அன்னோன் குவான்டிட்டியை அளக்கிறது இல்லைங்களா. இப்ப இது நிறைய பேர் பார்த்திருப்பீங்க கடையில. என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்து வெயிட் ஒண்ணு வைப்பாங்க. நம்ம 1/2 kg கேட்டோம்னா 1/2 kg, 1 kg கேட்டோம்னா 1 kg, 5 kg கேட்டோம்னா 5 kg வச்சிடுவாங்க. இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு நிகரான பொருள் என்ன நமக்கு கேட்கிறோமோ அதை இந்த பக்கம் வைப்பாங்க. ரெண்டும் பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு கொடுத்துருவாங்க. சோ நமக்கு தெரிஞ்ச 5 kg வெயிட்டை வச்சு தெரியாத பொருளை அளந்து எடுத்துக்கிறது. ஓகேங்களா. ஓகே குட்டீஸ், அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் பேலன்ஸ். ஓகே,
An electronic balance is a device used to find accurate measurement of weight. Okay, இந்த electronic balance நமக்கு தான் beam balance இருக்கு. அதுக்கப்புறம் எதுக்கு electronic balance அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டா மெஷர் பண்றதுக்கு தான் இந்த electronic balance. ஓகேங்களா? It is used very commonly in laboratories for weighing chemicals to ensure a precise measurement of those chemicals for use in various experiments. Okay, இது கூட நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் குட்டீஸ். என்ன அப்படின்னா இந்த லெபார்டரி அப்படின்னாலே லேப் அப்படின்னாலே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களோட ரேஷியோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருந்தாதான் ரிசல்ட் நமக்கு கரெக்டா வரும். இல்லாட்டி ரிசல்ட் நமக்கு கரெக்டா வராது. அதுக்காக தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம ஒரு உருளைக்கிழங்கு வாங்குறோம் அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கு கம்மியா இருக்கிறதுனாலயும் நமக்கு ஒன்னும் பெரிய நஷ்டம் கிடையாது. இல்ல ஒரு உருளைக்கிழங்கு அதிகமாகறதுனால அவருக்கும் ஒரு பெரிய நஷ்டம் ஆக போறது இல்லை. பட் ஆனா இந்த ரியாக்ஷன்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஒரு லெமன் ஜூஸ் போடுறோம். இப்போ உப்பு, எல்லாருமே லெமன் ஜூஸ்க்கு ஒரு சின்ன அளவு உப்பு போடுவாங்க. சுகர், அப்புறம் லெமன் ஜூஸ், வாட்டர், இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்ல இருந்தாதான் அது உங்களுக்கு குடிக்கிற மாதிரி இருக்கும், டேஸ்டா இருக்கும். அப்படி இல்லை ஏதோ ஒருத்தரோட ரேஷியோ அதிகமானா கூட நம்ம அதை குடிக்க முடியாது. ஸோ அதனால ரேஷியோஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பேலன்சஸ் மே ஆல்சோ பி யூஸ்டு டு வெயிட் ஃபுட்டு கூட இப்ப நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அதர் grocery ஐட்டம்ஸ் as well as jewelry. அதாவது ஃபர்ஸ்ட்ல தான் இதை லேப்ல மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, எல்லா கடைகள்லுமே இன்னைக்கு காமனா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா டைம். டே சேஞ்சஸ் இன்டு நைட் அண்ட் நைட் இன்டு டே. ஓகே, பகல் அப்படிங்கிறது நைட்டா மாறதும் நைட் அப்படிங்கிறது பகலா மாறதும் காலங்கள் நவுந்துகிட்டே இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா? சீசன்ஸ் ஆல்சோ சேஞ்ச். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குளிர்காலம் வருது, அடுத்து வெயில் காலம் வருது, அடுத்து மழை காலம் வருது. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸும் மாறிக்கிட்டே இருக்கு. வி நோ டைம் பாசஸ். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஹவு டு வி மெஷர் த பேசேஜ் ஆஃப் டைம்? ஓகே, அப்ப நம்ம இந்த டைமை எப்படி கால்குலேட் பண்றது? கிளாக்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் டைம். அப்போ இந்த கிளாக் எல்லார் வீட்லயுமே இருக்கு இல்லைங்களா? அந்த கடிகாரம், அதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், டைமை மெஷர் பண்ணிருக்கோம். யூ நோ ஹவு டு ரீட் எ கிளாக் ஃபேஸ் அண்ட் நோட் த டைம். உங்களுக்கு தெரியுமா அதை எப்படி நம்ம ரீட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்றோம்ட்டு? யூ கேன் ஆல்சோ யூஸ் யுவர் பல்ஸ் டு மெஷர் ரஃப் டைம். ஓகே, இப்போ வந்து நீங்க மினிட்ஸ், உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஹவர்ஸ், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி எல்லாருமே கத்துருக்கீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம என்ன பண்ணலாம், ரஃபா டைம் கால்குலேட் பண்றதுக்கு நம்மளோட பல்சஸ், நம்ம கையில நாடி துடிப்பு பிடிச்சு பார்ப்போம் இல்லைங்களா? நம்ம போனோடனே என்ன பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம நாடியை பிடிச்சு பார்ப்பாங்க. இந்த இடத்துல நீங்க பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பல்ஸ் ரேட் வந்து தெரியும். ஒரு நிமிஷத்துக்கு ஆக்சுவலா ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 60 செகண்ட்ஸ் தான் வரும் இல்லையா? அந்த 60 செகண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 72 பல்சஸ் வந்து நம்ம நாடி துடிப்பு வந்து இருக்கும். ஸோ அந்த நாடி துடிப்பை வச்சு கூட நம்ம டைம் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. தட் கேன் டெல் யூ த டைம் எலாப்ஸ்ட். அதை வச்சு என்னது டைம் வந்து போயிட்டு தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். இன் யுவர் நார்மல் ஸ்பீட் ஆஃப் ஸ்பீக்கிங் சே 1 லிட்டில் செகண்ட். நார்மல் எல்லாரும் பேசக்கூடிய அந்த ஸ்பீடை வச்சு என்னன்னு சொல்லுவாங்கன்னா 1 மணித்துளி, 1 லிட்டில் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 2 லிட்டில் செகண்ட், 2 மணித்துளிகள். டு கவுண்ட் த பேசேஜ் ஆஃப் டைம், அதாவது அந்த நம்மளோட டைமை வந்து எப்படி கால்குலேட் பண்ணி சொன்னாங்கன்னா அந்த மாதிரி கூட சொல்லலாம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவ்வளவுதான் குட்டீஸ், இந்த லெசன் முடிஞ்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.